வணக்கம் நண்பர்களே. ஜூன் 2026 மாத கடக ராசி பலனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் மிக முக்கியமான மாதங்களில் ஒன்றாக அமைகிறது. காரணம், குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே உச்சநிலையில் அமர்ந்து பல சிறப்பான வாய்ப்புகளை வழங்குகிறார். அதே நேரத்தில் சில கிரகங்களின் சஞ்சாரம் கூடுதல் கவனத்தையும் கோருகிறது. முதலில் சூரியனின் சஞ்சாரத்தை பார்ப்போம். ஜூன் 14 வரை சூரியன் 11ஆம் வீட்டான ரிஷப ராசியில் பயணிக்கிறார். இது சூரியனுக்கு மிகவும் சாதகமான இடமாகும். எதிர்பார்த்த லாபங்கள், நண்பர்களின் ஆதரவு மற்றும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். ஜூன் 14க்கு பிறகு சூரியன் 12ஆம் வீட்டான மிதுன ராசிக்கு மாறுகிறார். இதனால் சில செலவுகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள், பயணங்கள் அல்லது ஆன்மீக செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கலாம். செவ்வாய் பகவான் ஜூன் 18 வரை 10ஆம் வீட்டான மேஷத்தில் பயணிக்கிறார். இது தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் சுறுசுறுப்பை அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. ஜூன் 18க்கு பிறகு செவ்வாய் 11ஆம் வீட்டிற்கு மாறுவதால் லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் தொழில் தொடர்புகள் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். புதன் பகவான் ஜூன் 21 வரை 12ஆம் வீட்டில் இருப்பதால் சில குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற சிந்தனைகள் உருவாகலாம். ஆவணங்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை. ஜூன் 21க்கு பிறகு புதன் உங்கள் ஜென்ம ராசிக்கு வருகிறார். இது புதனுக்கு அசுபஸ்தானமாக இருந்தாலும் சிந்தனை திறன் மற்றும் திட்டமிடும் திறனை அதிகரிக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. சுக்கிரன் ஜூன் 8 வரை 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கலாம். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆனால் ஜூன் 8-க்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு வருகிறார். இது சுக்கிரனுக்கு மிகவும் சாதகமான நிலை. கவர்ச்சி, மதிப்பு, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் சமூக செல்வாக்கு அதிகரிக்கலாம். இந்த மாதத்தின் நாயகன் குரு பகவான். குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ஜென்ம ராசியான கடகத்தில் உச்சநிலையில் இருக்கிறார். ஜென்ம ராசியில் குரு இருப்பது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை, நல்ல முடிவுகள், மதிப்பு, மரியாதை மற்றும் வளர்ச்சியை வழங்கும். மேலும் குருவின் பார்வை 5ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டின் மீது விழுகிறது. இதனால் கல்வி, குழந்தைகள், திருமண வாழ்க்கை, கூட்டுத் தொழில், பாக்கியம் மற்றும் தெய்வ அருள் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். சனி பகவான் மீன ராசியில் 9ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இது கலவை பலனை தரும் நிலை. பாக்கியத்தை முழுமையாக நம்பாமல் உழைப்பையும் இணைத்தால் வெற்றி உறுதியாகும். தந்தை மற்றும் குருமார்களின் ஆலோசனைகள் நன்மை தரும். ராகு பகவான் கும்ப ராசியில் 8ஆம் வீட்டில் இருப்பதால் சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். ரகசிய விஷயங்கள், முதலீடுகள் மற்றும் உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. கேது பகவான் சிம்ம ராசியில் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. குடும்ப உறவுகளில் புரிதலுடன் நடந்து கொள்வது நல்லது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பணவரவு, வருமானம் உயரக்கூடிய மாதம் இது. செலவுகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். சேமிப்பிலும் முன்னேற்றம் காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும். மாணவர்கள், கல்வியில் கவனம் அதிகரிக்கும். உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். ஆரோக்கியம், பொதுவாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இருப்பினும் உணவு பழக்கவழக்கங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுங்கள். ஓம் குரவே நம மந்திரத்தை 108 முறை ஜபியுங்கள்.
மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது மஞ்சள் பருப்பு தானம் செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாக அமையும். மொத்தத்தில் ஜூன் 2026 மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு உச்சகுருவின் அருளால் வாழ்க்கையில் முக்கியமான முன்னேற்றங்களை அளிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல துறைகளில் வெற்றி பெற முடியும். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம். நன்றி. வணக்கம்.